நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, பேபி நீனாவை பற்றி தான் நம்ம எல்லாருமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. பேபி நீனா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பல பேருக்கும் தெரியும். ஆனால் நீனான்னு சொல்கிறத விட சித்தி காவேரின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியுங்க. ஏன்னா 1999 ரொம்ப 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 பிரபலமாக ஹிட்டான சீரியல்னு கேட்டால் அது சித்தி தான். இப்போ சித்தி 2 கூட இருக்கு. அந்த சீரியலில் ரொம்ப ரொம்ப மெயினான ரோலை பண்ணியிருப்பாங்க காவேரி அப்படின்ற கேரக்டரில். ராதிகா சிவகுமார் அவர்களுடைய ஒரு செல்லமான ஒரு கேரக்டரை பண்ணியிருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் சீரியல் கூட பல பேர் நினைச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க சைல்டு ஆர்டிஸ்டாக நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ஹீரோயினாவும் பல படங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக விடுகதை படத்துல ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான ரோல் எடுத்து பண்ணிருப்பாங்க. சோ அது எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். நீனா அக்டோபர் 2, 1981 சென்னையில பிறந்திருக்காங்க. ராஜன் அண்ட் ராகினி இதுதான் இவங்களுடைய அப்பா அம்மா. அவங்க அப்பா அம்மா ஆசைக்காகவே இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாங்க, ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல இவங்களுடைய திருமணம் நடந்திருக்கு. சரி, இவ்வளவு விஷயங்கள் அப்பா அம்மா நமக்காக பண்ணிருக்காங்க, நம்மளும் இதுக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் இவங்க 2004 செண்டல்டீல் அப்படின்ற ஒரு நபரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ மெல்போர்ன் ஆஸ்திரேலியால தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்காம். ஆனா குடும்பத்துக்காக அவங்க படங்கள்லாம் நான் நடிக்க மாட்டேன், மீடியாவே எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்காங்களாம். இவங்களுக்கு சஞ்சய் அண்ட் சோனியா அப்படின்ற ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. இப்ப வரைக்கும் அவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க குழந்தையா இருக்கும் போதே, அதாவது 1980 சரி 90 சரி ரொம்பவே கலக்குன்னு கலக்கிட்டு வந்தாங்க. கலை ராணின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில கமல் சார் கூட ஒரு சின்ன ஒரு போட்டோ எடுத்தா சந்தோஷப்படுவோம், இல்ல ஒரு சின்ன ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனா இவங்க கமல் சாரோடைய மகளாவே நடிச்சு கலக்கிட்டாங்க. ஆமாங்க, நாயகன் படத்துல தான் இவங்க கமல் சாருக்கும் சரண்யா அவர்களுடைய மகள் கேரக்டர் பண்ணிருப்பாங்க. இதுல குறிப்பா இந்த ட்ரெயின் சீன் தான் பல இடங்கள்லயும் பேசும் பொருளாவே மாறி இருக்கு. சொல்லுப்பா சொல்லு, நீதான் அம்மாவை கொன்னியா, சொல்லுப்பா சொல்லு அப்படின்ட்டு ரொம்ப கியூட்டான வாய்ஸோட அவங்க பேசியிருப்பாங்க. மணிரத்னம் அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணாங்க. இந்த படம் உருவாகிறதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியே இருக்குங்க. அதாவது கமல் சாரோடைய வாட்ச் தொலைஞ்சு போச்சு. அதுவும் மும்பைல கதை டிஸ்கஷன் போகும்போது தான் தொலைஞ்சு போச்சு. அங்க ஒரு பெரிய ரவுடியை மீட் பண்ணலாம், கண்டிப்பா அவர்கிட்ட போனா ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் அங்க போயிட்டு உங்களை பத்தி தான் நாங்க படம் எடுக்க போறோம்னு சும்மா ஒரு பிட்ட போட, அவரும் நான் ரொம்ப பிஸி, என்னுடைய மனைவி கிட்ட என்னை பத்தி கேட்டுக்கோங்கன்ட்டு சொல்லிட்டு போக, அந்த நேரத்துல வாட்சும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுமே சரி ஈவினிங்குள்ள கிடைச்சிடும்ட்டு அவரும் சொல்லிட்டு போயிருக்காருங்க. வாட்சுக்காக போனவங்க ஒரு பாயிண்ட்ல அவரை பத்தி தெரிஞ்சதுமே டான் இந்த கதையை தான் நம்ம எடுத்தே ஆகணும்ட்டு மணி சார் ரொம்பவே துடிச்சாராம். அப்படி உருவான கதை தாங்க இந்த படம். அன்னைக்கு ஈவினிங்கும் வாட்ச் கிடைச்சிருச்சு. திரும்பவும் மணி சார் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த பாப்பா நல்லா நடிக்கிறாங்க, நம்ம ஏன் தெலுங்குலயும் படம் பண்ணக்கூடாதுன்ட்டு 1989 கீதாஞ்சலி அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அதுல நாகார்ஜுன் அவர்களுடைய மகள் கேரக்டர் பண்ணிருப்பாங்க. இந்த படம் தான் அப்படியே இதயத்தை திருடாதேன்ட்டு தமிழ்ல டப் பண்ணிருப்பாங்க. இவங்க தெலுங்குல எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனாங்களோ அதே அளவுக்கு, ஏன் அதை விட கூட இந்த படம் மூலமா தமிழ்ல ரொம்ப ரொம்ப சைல்டு ஆர்டிஸ்டா ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இந்த படம் நடிக்கும் போது அங்கிள் இந்த பட்டாசுனா எனக்கு ரொம்ப பயம் அங்கிள், இப்ப வரைக்கும் எனக்கு பயம் அங்கிள் அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூல கூட அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே மணி சாரும் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் பயப்படவே பயப்படாதமா, எந்த ஒரு சத்தமும் இருக்காது, ரொம்ப ஜாலியா நீ நடிச்சிட்டு போலாம், ஸ்கூலுக்கு போற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னதுனாலதான் இந்த படத்துல இவங்க நடிக்க ஒத்துக்கிட்டாங்களாம். ஒரு பக்கம் கமல் சாருக்கு பொண்ணு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எஸ்பிபி சாருக்கும் பொண்ணா நடிச்சிருப்பாங்க. அதுவும் கற்பூரை பொம்மை ஒன்று இந்த ஒரு பாடல் இப்ப வரைக்கும் பல பேருடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சாங்கா இருக்கு. இந்த பாடல ரொம்பவே எமோஷனலா காட்டியிருப்பாங்க எஸ்பிபி அண்ட் நீனா. கேளடி கண்மணி இந்த படம் ரொம்ப ரொம்ப ஹிட்டான படம். இதை பத்தி நம்ம தனியா பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படங்களை பத்தி பல பேரும் பல டைம் பேசி நம்ம பார்த்திருக்கோம். சைல்டு ஆர்டிஸ்டா இவங்க மூவி மட்டும் பண்ணல, அப்படியே பாத்தீங்கன்னா சீரியல்ஸும் பண்ணிருக்காங்க. மணி சாரோடைய மனைவியான சுகாசினி அவர்களுடைய டைரக்ஷன்ல ஏமாவுக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு சீரியல்ல ரேவதி அவர்களுடைய சிஸ்டர் கேரக்டர் பண்ணிருக்காங்க. நீலா மாலா அப்படின்ற சீரியல்லையும் இவங்க டியூவல் ரோலும் பண்ணிருக்காங்க. இப்படி சைல்டு ஆர்டிஸ்டா கலக்கிட்டு வந்த இவங்க ஒரு பாயிண்ட்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் தல அஜித் அவர்களுடைய சிஸ்டர் கேரக்டர் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, அது எந்த படம்னு கேட்டீங்கன்னா 1997 வெளியான ராசி. இந்த படத்துல கவிதா அப்படின்ற கேரக்டர் பண்ணிருப்பாங்க. இந்த படம் நடிக்கும் போது இவங்க 8th இருந்து 9th போனாங்களாம்.
இதை அஜித் அவர்களே கூப்பிட்டு கேட்டாங்களாம். என்னம்மா உனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல இருக்கே, அடுத்தடுத்து நீங்க நல்ல பெரிய ஆளா வளரணும் அப்படிலாம் கூட பிளஸ் பண்ணாராம். ரொம்ப குட்டி பொண்ணா இருக்கீங்களே, சூப்பரா உங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிலாம் கூட அவரு சொல்லியிருக்காராம். பொண்ணா நடிச்சாங்க, தங்கச்சியா நடிச்சாங்க, அதை தொடர்ந்து ஹீரோயினாவே நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமாங்க, அது எந்த படம் கேட்டீங்கன்னா, நம்ம எப்பவுமே வில்லனாவே பார்த்துட்டு சடனா ஒருத்தர் ஹீரோப்பா இவர் தான் இந்த படத்துக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? அப்படி ஒரு நம்பிக்கையே இல்லாம பயத்தோட கமிட்டான படம் தான் விடுகதை. இந்த படத்துல இவங்களுடைய டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், இதுல பிரகாஷ் ராஜ் அவர்கள் ரொம்ப ரொம்ப வயசான தோற்றத்தோட இருப்பாரு. அந்த அப்பா வயசுல இருக்கிற ஒரு நபரை தான் இவங்க திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனைகளா இருக்கட்டும், சவால்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் கடந்து எப்படி போறாங்க அப்படின்னு தான் பாக்குறாங்க இந்த படத்துல. ஆரம்பத்துல இந்த விடுகதை படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்பவே பயந்துட்டு இருந்தாங்களாம். ஏன்னா பிரகாஷ் ராஜ் அவர்கள் இதுக்கு முன்னாடி அவங்க ராசி படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்காங்களாம். அதுலயும் ஒரு சின்ன ஸ்கிரீன் ஸ்பேஸ்ல நான் பார்த்திருக்கேன், ஆனா இந்த அளவுக்கு க்ளோஸா நாங்க நடிச்சது கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு இன்டர்வியூல. அதுவும் இல்லாம நான் வில்லனாவே பார்த்துட்டு டக்குன்னு ஹீரோ ரொமான்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். அவரு ரொம்ப அன்பா தான் பார்த்துப்பாரு, ஒரு அப்பா மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாரு அந்த இடத்துல. ஆனா நான் தான் ரொம்ப ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணிட்டேன்னு எனக்கு இப்போ தோணுதுன்ட்டு சிரிச்சுக்கிட்டே பேசியிருப்பாங்க. அப்போ இவங்களுடைய வயசோ இல்ல அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா அப்போ இவங்க 10th ஸ்டாண்டர்ட் தான் பாஸ் பண்ணாங்களாம். இந்த படத்துக்கு பின்னாடியும் ஒரு குட்டி கதை இருக்கு. அதாவது காதல் மன்னன் படத்தோடைய டைரக்டரான சரத் அவர்கள் கவிதாலயாவுடைய ப்ரொடக்ஷன் கிட்ட எதாவது பொண்ணெல்லாம் இருக்குமா, உங்ககிட்ட போட்டோஸ் எல்லாம் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு போட்டோஸ் கிடைச்சிருக்கு. அதுல இவங்களுடைய போட்டோவும் இருந்திருக்கு. அகத்தியன் அவர்கள் கிட்ட இந்த போட்டோ காட்டினதும், ஏன்னா இந்த படத்தோடைய டைரக்டர் அகத்தியன் தான், போட்டோ காட்டினதுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் ஒரு முடிவு பண்ணிட்டாராம். ஆனா செகண்ட் போட்டோ ஷூட்டுக்கும் கூப்பிட்டாராம். அதுக்கு காரணம் பிரபு சாலமன். ஏன்னா ஆர்ட் டைரக்டரா அப்போ பிரபு சாலமன் அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம். அவர் சொல்லிதான் இவங்களுக்கு இப்படி ஒரு பட வாய்ப்பே கிடைச்சது, இல்லனா இந்த வாய்ப்பை இவங்க மிஸ் பண்ணிருப்பாங்க. அதனால நான் இப்ப வரைக்கும் பிரபு சாலமன் சாருக்கு ஒரு நன்றி கடனாவே தீர்க்கணும் அப்படிலாம் கூட சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு ஆன்மீக படம் அப்படின்னா அது கண்ணாத்தால். இவங்களுடைய நடிப்பு வேற லெவல் ஹிட்டோ ஹிட். இந்த படத்துக்கு அப்புறம் தான் இவங்க சினிமா வேண்டவே வேண்டாம் அப்படிலாம் முடிவு பண்ணி போயிட்டாங்க. ஆனா நிறைய பேர் சுதந்திரம் படம், அதாவது அர்ஜுன் அவர்களுடைய நடிப்பை வெளியான சுதந்திரம் படத்துக்கு அப்புறம் தான் இவங்க நடிப்பு வேணாம், சினிமா வேணாம், மேரேஜ் பண்ணி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா கண்ணாத்தா படத்துக்கு அப்புறம் தான் அவங்க சினிமாக்கு நோ சொல்லியிருக்காங்க. சித்திதா இவங்க அடல்ட்டா இருக்கும் போது நடிச்ச ஃபர்ஸ்ட் சீரியல் நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே குட்டி பத்மினி அவர்கள் தான் சஜஸ்ட் பண்ணாங்களாம், ஜெய் பத்மினி அப்படின்ற ஒரு சீரியல் இருக்கு, இவளை நடிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு கவிதாஞ்சலி கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மூலமா தான் இவங்களுக்கு சீரியல் வாய்ப்பே கிடைச்சிருக்கு. ஆனா இவங்களுடைய ஃபர்ஸ்ட் சீரியல் ஏவிஎம் ப்ரொடக்ஷனுடைய இப்படிக்கு தென்றல், இதுதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் சீரியல். இதெல்லாம் இல்லாம காலமெல்லாம் காத்திருப்பேன், இது போல படங்கள்லாம் கூட நடிச்சிருக்காங்க. ரொம்ப 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 ஒரு பாசிட்டிவான கேர்ள், ரொம்பவே பயந்து சுபாவான கேர்ள். இப்போ வரைக்கும் எல்லாத்துக்குமே பயப்படுவாங்க, நல்லா வாயாடுவாங்களா, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான டைப்பா. மேரேஜுக்கு அப்புறம் நடிக்க வரணும் ஆசை இருந்தா கூட இவங்களால நடிக்க முடியலன்ட்டு ரொம்பவே வருத்தப்பட்டாங்களாம். ஏன்னா இங்க அங்கன்னு அலைய முடியல, ஆஸ்திரேலியால இருந்து திரும்ப இந்தியாவுக்கு வரணும்னா ரொம்ப கஷ்டம் நினைச்சு இவங்க சினிமாக்கே பாய் சொல்லிட்டு இப்ப அங்க போயிட்டு நல்லா ஜாலியா ஹாயா இருக்காங்க. அப்ப பார்த்த நீனாக்கும் இப்ப பாக்குற நீனாக்கும் ஃபேஸ் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க ரீசெண்ட் டைம்ல அவங்கள எங்கேயாவது போட்டோஸ்லயோ வீடியோஸ்லயோ பாத்திருக்கீங்களா? எந்த அளவுக்கு அவங்கள மிஸ் பண்றீங்க சினிமாலன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். தொடர்ந்து வீடியோஸ்ல பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.